வாரன் பஃபெட்டின் உண்மை கதை. உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக மாறுவதை கற்பனை செய்து பாருங்கள். $100 பில்லியன் அதிகமான சொத்து. ஆனால் 60 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய அதே சிறிய வீட்டில்தான் இன்னும் வாழ்கிறார். பிரம்மாண்ட அரண்மனை இல்லை, தனியார் தீவு இல்லை, ஆடம்பர மாளிகை இல்லை. ஏன் ஒரு பில்லியனர் இப்படி எளிமையாக வாழ வேண்டும் என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அதற்கான பதில் நீங்கள் நினைப்பதை விட வியப்பானது. அந்த மனிதர் வாரன் பஃபெட். பணத்தை நேசித்த சிறுவன் வாரனுக்கு வெறும் 6 வயதுதான். அப்போது அவர் கோகா கோலா பாட்டில்களை வீடு வீடாகச் சென்று விற்றார். 11 வயதில் தனது முதல் பங்குச் சந்தை முதலீட்டை செய்தார். மற்ற குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வாரன் தொழில்களையும் முதலீட்டையும் கற்றுக்கொண்டிருந்தார். முதல் தோல்வி அவரது முதல் முதலீட்டில் இழப்பு ஏற்பட்டது. பலர் அங்கேயே கைவிட்டிருப்பார்கள். ஆனால் வாரன் ஒரே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். உணர்ச்சிகளை வைத்து முதலீட்டு முடிவெடுக்காதே. அந்த ஒரு பாடமே பின்னர் அவருக்கு பில்லியன் கணக்கில் செல்வத்தை உருவாக்கிக் கொடுத்தது. பில்லியனராக மாறிய பயணம் விரைவாக பணம் சம்பாதிக்க முயற்சிக்கவில்லை. அதற்கு பதிலாக பொறுமையுடன் முதலீடு செய்தார். ஆண்டுகள் கடந்தன, பல தசாப்தங்கள் கடந்தன. சிறிய லாபங்கள் மாபெரும் செல்வமாக மாறின. இறுதியில் பெர்க்ஷயர் ஹேத்தவே நிறுவனத்தின் மூலம் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரானார். அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்த உண்மை, பில்லியனராக மாறிய பிறகும் புதிய மாளிகை வாங்கவில்லை. 1958 வாங்கிய அதே வீட்டில்தான் இன்று வரை வாழ்கிறார். அவரது காலை உணவும் மிகவும் எளிமையானது. அவரது நம்பிக்கை, செல்வம் என்பது ஆடம்பரமாக வாழ்வது அல்ல, சுதந்திரமாக வாழ்வது. தனது செல்வத்தை தானமாக வழங்கிய மனிதர் பல பணக்காரர்கள் தங்கள் செல்வத்தை அதிகப்படுத்தவே நினைப்பார்கள். ஆனால் வாரன் பஃபெட் ஒரு வித்தியாசமான முடிவை எடுத்தார். தனது செல்வத்தின் பெரும் பகுதியை தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதாக உறுதியளித்தார். அவரது இலக்கு உலகின் மிகப்பெரிய பணக்காரராக இறப்பது அல்ல, உலகிற்கு மிகப்பெரிய நன்மை செய்து செல்வதே. வாழ்க்கை பாடம் வாரன் பஃபெட் நமக்கு கற்றுக் கொடுத்தது: பணம் உங்களை பணக்காரனாக்காது. நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள்தான் உங்கள் உண்மையான செல்வத்தை உருவாக்கும்.